தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களிடையே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செம்மொழியான தமிழ்மொழி. இனிமை கூட்டும் இன்ப மொழி, அன்பை போதிக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை விளக்கும் நற்செம்மொழி, அதுவே எங்கள் இனிய தமிழ்மொழி. செம்மொழி என்பது ஒரு மொழியின் இலக்கிய பழமை அடிப்படையில் தரப்படும் சிறப்பு பெருமை. செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளமிகுந்ததாகவும் பழமையானதாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளை சாராதிருத்தலும் வேண்டும். அம்மொழியானது 1500 முதல் 2000 ஆண்டுகள் வரையிலான வரலாறு மற்றும் பழமையான இலக்கியங்களை கொண்டதாக இருத்தல் வேண்டும். இன்றைய நிலையில் இந்திய மொழிகளை பொறுத்தவரை வேத கால சம்பந்தங்களை கொண்ட சமஸ்கிருதம் அத்தகுதியை உடையது என்ற பேச்சு இருந்த காலகட்டத்திலும் முதல் செம்மொழி அந்தஸ்தை தமிழ்மொழியே பெற்றது. உயிராய் உணர்வாய் கலையாய் கலந்து பேச்சாய் மூச்சாய் பண்பாய் திகழ்ந்து இந்திய அரசு செம்மொழியை தேர்வு செய்ய 11 தகுதிகளை வகுத்துள்ளது. தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை கால்டுவெல் பர்திமான் கலைஞர் காலத்தில் இருந்து வருகிறது. ஒரு மொழிக்கு செம்மொழி என்ற தகுதி அம்மொழியில் இடம்பெற்றிருக்கும் இலக்கிய தரத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படுகிறது. தொன்மை, சிந்தனை இலக்கியங்கள், பட்டறிவு இலக்கியங்கள், கலை மேன்மை இலக்கியங்கள், இது போன்ற 11 தகுதிகளும் முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒரே மொழியாக தமிழ்மொழி திகழ்கின்றது. இச்சிறப்பை உடையதுதான் தமிழ்மொழி. திருவள்ளுவர் காலத்திலிருந்து இப்பொழுது வரை எண்ணற்ற இலக்கிய நூல்கள் தமிழில் உள்ளன. 2000 ஆண்டு பாரம்பரியம் மிக்க தமிழ்மொழியை செவ்வியல் மொழி வரிசையில் சேர்த்து அதன் வளர்ச்சிக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என மத்திய அரசு இந்த பேரவை கேட்டுக்கொள்கிறது என்று தீர்மானம் நிறைவேறி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தனர். அன்றைய முதல்வர் கருணாநிதி, பிரதமர் தேவகவுடா, வாஜ்பாய் ஆகியோருக்கு இது குறித்து கடிதம் அனுப்பினர். அதில் தமிழ்மொழியின் தனிச்சிறப்பினை உலகறிய செய்தார். இத்தகைய முயற்சிகளுக்கு பின் 150 ஆண்டுகளுக்கு பிறகு 2004 ஜூலை 6ஆம் தேதி தமிழ் ஒரு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. யாதும் ஊரே தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என இந்திய மொழிகளின் நடுவர் நிறுவனத்தில் ஓர் அங்கமாக இயங்கி வந்த செம்மொழி தமிழ் திட்டத்தை மைசூரில் இருந்த தமிழகத்திற்கு மாற்றியவரும் உலக செம்மொழி மாநாட்டினை கோவையில் நடத்தியவருமான முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை உலக செம்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்தகைய சிறப்பு மிக்கது தமிழ்மொழி. இத்தகைய சிறப்பு மிக்கது மட்டுமின்றி தமிழ் வழியில் கற்றவர்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன. மென்மையும் தொன்மையும் கலந்த தாய்மொழியே, நீதானே தனித்து தமிழும் தூய உணர்வை தேன்மொழியே, உயிர் நாவில் உருவான உலக மொழி, அதுவே நம் செம்மொழியான தமிழ்மொழியே. நன்றி.